அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையுது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பார்க்கறதால எதிர்ப்புகள் அகலும் அந்த காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாமே விலகும். உங்களுடைய பொருளாதார வலிமை கண்டிப்பாக கூடும். அதே வேளையில் பொருட்களின் மீது அதிகமான கவனம் உங்களுக்கு வேணும். இழப்பு ஏற்படலாம். வாழ்க்கையில் பொன்னான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாழ்க்கை வளமும் முன்னேறும். அதே வேளையில் தெய்வ அனுகூலத்தோடு காரியங்களை நீங்கள் சாதித்து கொள்வீங்க. உடன் வேலை செய்கிறவங்களுடைய ஆதரவால் நீங்கள் அதனை சமாளிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடை இல்லாமல் நடக்கும். தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு நீடிக்கும். வீட்டில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கூட உங்களுக்கு தலை தூக்கலாம். நீங்கள் கவனமாக இருங்க. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகிறதால நிலைமையை உங்களால் சமாளிக்க முடியும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் கண்டிப்பாக நடக்கும். உடன் பணிபுரிவோரால் அனுகூலம் உண்டு. உங்களுடைய பொறுப்புகளை வேறு நபர்கிட்ட நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம். வியாபாரத்தில் சீரான வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். அதே போல் அலைச்சல் கண்டிப்பாக இருக்கலாம். கலைத்துறையினருக்கு தீவிர முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். உங்களுடைய திறமைக்கு ஏற்ற புகழும் பாராட்டும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம பலன் சொல்லிகிட்டே போகலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் கடகராசி அப்படின்னு சரி, 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஏதோ ஒரு தோஷமோ அல்லது பில்லி சூனியம் செய்வினை கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எனக்கு இருக்குமோ, அதனால தான் நான் இப்போ கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கடகராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட பலன்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் அதிக சிரத்தை எடுத்து படிக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் உங்களுக்கு உடல் சோர்வு அதிகமாக உண்டாகக்கூடிய காலகட்டமாக கூட அமையலாம். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு தாமதப்படுத்தலாம். அதே போல் திருமணம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலை இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடை ஏற்படும். அதே போல் பண வரத்து அதிகரிக்கலாம். எதிர்பார்த்த பண உதவி கண்டிப்பாக வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வேலை சண்டை சச்சரவு பிரச்சனை இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னா நீங்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்போ தான் அவர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வரக்கூடிய காலகட்டத்தில் அலுவலகம் தொடர்பான பணிகள் உங்களுக்கு தாமதப்பட்டு போகலாம். நீங்கள் எதுலேயுமே கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணும். சாதாரணமாக பேசுகிறது ரொம்ப நல்லது. அதே போல் வாழ்க்கை துணையோடு இருந்த மனஸ்தாபங்கள்லாம் இப்போது அதிகமாக இருக்குது. அதனால் சண்டை சச்சரவு பிரச்சனை அதிகமாக வருது அப்படின்னா இனி அதையெல்லாம் விலகக்கூடிய காலகட்டமாக கூட அமையலாம். நண்பர்கள் உறவினர்களுடைய வருகை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் செழிப்பான காலகட்டமாக நல்ல ஒரு பலனை பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பிள்ளைகளுடைய நலனில் அதிகமான அக்கறை காட்டுவீங்க அப்படின்னே சொல்லலாம். அது உங்களுக்கு ரொம்பவே நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும். அரசியல்வாதிகள் அடுத்தவருடைய பிரச்சனையில் தலையிடுறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. கடன் கொடுக்கறது ஃபைனான்ஸ் போன்றவற்றில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கலைத்துறையினருக்கு வாய்ப்பு வந்து குவியக்கூடிய நேரம் அப்படின்னு இந்த நேரத்தை சொல்லலாம். பெண்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக செயல்படுறது நல்லது. மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்துறது அவசியம். விளையாட்டுகளில் ஈடுபடும் போது கவனமாக இருக்கணும். அதுபோல் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். வாகனம் வாங்கக்கூடியது அல்லது புதுப்பிக்கக்கூடிய பணிகளில் நீங்கள் ரொம்ப மும்முரமாக ஈடுபடுவீங்க. பயணம் மூலமாக சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. திறமை உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய செயல்களுக்கு
நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டு கிடைக்கும், மனதில் தைரியம் கூடும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் செல்வ சேர்க்கை கண்டிப்பாக உண்டாக்குங்க. அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை விட அதிகப்படியான பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பாக இருக்கும். செல்வ செழிப்பு கூடும். எந்த ஒரு வேலையுமே மன திருப்தியோடு செய்து முடிப்பீங்க. புத்தி சாதுரியமும் வாக்கு வன்மையும் அதிகரிக்கும். முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கண்டிப்பாக கிடைக்கும். தனாதிபதி சுக்கிரன் சஞ்சாரத்தால் பண வரவு அதிகரிக்கும். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை நாட்களில் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போய் 11 முறை வலம் வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுபோல் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலகம் தொடர்பான பணிகள் உங்களுக்கு தாமதப்படலாம். எதிலுமே அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது. அதாவது பணிகள் உங்களுக்கு தாமதப்பட்டு போகிறதால உங்களுக்கான மன உளைச்சல் அதிகமாகலாம். ஆனால் அதை நீங்கள் பெருசுப்படுத்தாமல் அதை கடந்து போகிறது தான் ரொம்ப நல்லது. அதே போல் குடும்பத்தில் இருக்கிறவங்களோடு வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணும். மேலும் உங்களுக்கு சாதாரணமாக பேசுகிறதே நல்லது. நீங்கள் யார்கிட்டையும் ஒரு வம்பு வழக்குகளுக்கு போகிறதோ, அவங்க பிரச்சனையில் போய் தலையிடுறதோ இதெல்லாம் செய்யவே கூடாது. வாழ்க்கை துணையோடு இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே விலகும். நண்பர்கள் உறவினர்களுடைய வருகை கண்டிப்பாக இருக்கும். பிள்ளைகளுடைய நலனில் அதிகமான அக்கறை நீங்கள் காட்டுவீங்க. இதே போல் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது கூடுமானவரை உங்களுக்கு நல்லதுங்க. கடும் முயற்சிகள் நல்லதொரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வீணாக போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. முக்கியமாக உங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக உண்டாகும். நீங்கள் விட்டு சென்ற நண்பர்கள் கூட மீண்டும் சேருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை நாட்களில் நீங்கள் போய் 11 முறை கோவிலில் வலம் வழிபாடு செய்கிறது. அது எந்த கோவிலாக இருந்தாலுமே நல்லது தான். அதனால் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நிறைய தடைகள் இருக்குது, என்னால் இதிலிருந்து வெளிவர முடியல, சாதிக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா, அந்த தடைகள் எல்லாமே உங்களுக்கு சித்தியாகக்கூடிய செயல்களாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் தடைகள் எல்லாமே உங்களுக்கு சரியாகக்கூடிய காலகட்டம். அதே போல் தனம், வாக்கு, குடும்பஸ்தான அதிபதி சூரியன் லாபஸ்தானத்தில் புதனோடு சேர்க்கை பெறுகிறாரு. இது ஒரு புத ஆதித்ய யோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய செயல்களில் புத்துணர்ச்சியும் புதுமையும் விவேகமும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு காரியத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு தோல்வி வராதுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் தொட்டது துலங்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும். முக்கியமாக அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம், சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக வேலையில் உள்ளவங்களுக்கு இடமாற்றமும் சம்பள உயர்வும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் பங்கு வர்த்தகத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். நீங்கள் இந்த நேரத்தில் என்ன செய்தால் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 4 முறை யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. முக்கியமாக வாழ்க்கை துணைக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு வீட்டில் 2 பேருமே வேலை செய்கிறீங்க, 2 பேருமே ஒரு பதவியில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பதவி உயர்வு ஏற்படுறது, உங்களுடைய துணையோட பதவி உயர்வு ஏற்படுறதுக்கான காலகட்டமாக இது இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு உயர் அதிகாரிகளால் ரொம்ப நன்மை உண்டாகும். ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு நிற்கிறதால திருமண முயற்சியில் அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது. சிலர் வேலை இழக்கிறதுக்காக ஒரு காலகட்டமாக கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் பூர்வீகம் அதாவது உங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பக்கூடிய காலகட்டமாக கூட இப்போ அமையலாம். பெண்கள் குடும்பத்துக்கு தேவையான அத்தியாவசிய ஆபரணங்கள் வாங்குவதற்காக சுப விரயங்கள் அதிகமாகலாம். திங்கட்கிழமை நீங்கள் அந்தணர்களுக்கு அரிசி மற்றும் காய்கறிகளை தானமாக கொடுக்கறது நல்லது. நாம் எந்த விதமான தானமாக கொடுக்குறோமோ அது சிறியதோ பெரியதோ, ஆனால் நம்ம தானமாக கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நமக்கு மிக பெரும் நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத
கருத்தில் வச்சுக்கோங்க. அந்த வகையில் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே நன்மையாக நடக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு உங்களுடைய வேலையை நீங்கள் சரியாக செய்யறதுக்கு கற்றுக்கோங்க. கண்டிப்பாக அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையில் சண்டை பிரச்சனை அப்படிலாம் இருக்குது அப்படின்னா இது எல்லா வீட்லேயுமே இருக்கிற ஒன்று தான். ஆனாலும் உங்கள் வீட்டில் ஒரு பிரிவு அதிகப்படுத்துது அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்கன்னா நீங்கள் இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க. அதாவது எங்கள் குடும்பம் கலையாமல் குடும்பம் நல்லபடியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மனதார குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க. நிச்சயமாக அதற்கான பலனை உங்களால் அடைய முடியும். புதிய தொழிலால் நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படும். எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவு எல்லாமே நீங்கும். கலைத்துறையில் நீங்கள் பணி செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்களால் பொருளாதார லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்த வெற்றிக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். பாராட்டுகளும் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான காலகட்டம். அரசியல்வாதிகள் சமூக நல சேவகர்கள் சிறப்படைய மிகுந்த முயற்சி உங்களுக்கு தேவை. மாணவ கண்மணிகளுக்கு அனுகூலமான காலகட்டமாக இருக்க போகுது. நீங்கள் இப்போ கொஞ்சம் முயற்சி போட்டு படிக்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சி உங்களுக்கு பெரும் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக இந்த நேரத்தில் மாணவ மணிகள் நல்லபடியாக படிக்கிறத மட்டும் மனசில் வச்சு படிக்கும்போது நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியும் அப்படின்னே சொல்கிறாங்க. ஒரு வழக்கு விவகாரம் நீண்ட நாளாக உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு சாதகமாக அமையவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த வழக்கு விவகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமாக அமையும். அதே போல் கைவிட்டு போன சொத்துக்கள் கூட மீண்டும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன கைவிட்டு போன சொத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சிறு காரணத்தால் உங்கள் கையை விட்டு அந்த பொருள் தட்டி போயிருக்கலாம். ஆனால் அது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புங்க. கண்டிப்பாக அந்த பொருள் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். அதுபோல் நீங்கள் உங்களுடைய நினைத்த காரியத்தை கண்ணும் கருத்துமாக செய்து அதை முடிப்பீங்க. இதனால் உங்கள் வீட்டில் பெரியவங்க கிட்ட நல்லதொரு பாராட்டை பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, அந்த கடனை அடைக்கிறதுக்கான வழியே தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடன்லேருந்து வெளிவரதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நல்ல ஒரு பிரச்சனைகள் தீர்றதுக்கான வழி கிடைக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவருவதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் கடனையும் அடைச்சி நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. உங்கள் வீட்டில் சகோதரர்கள் இருக்காங்க அப்படின்னா இப்போது இந்த நேரத்தில் சகோதரர்களால் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக வரக்கூடியதாகத்தான் இருக்கும். நீங்கள் யாருக்கிட்டையும் அடிதடி சண்டை பிரச்சனை இந்த மாதிரி வச்சுக்காமல் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும். நீண்ட நாளாக நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும்னு நினச்சிட்டே இருக்கீங்க. ஆனால் அந்த பொருளை உங்களால் வாங்கிறதுக்கான சந்தர்ப்பமே அமையல அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு அதை வாங்கிறதுக்கான வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே வேளையில் நீங்கள் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். ரொம்ப சிறப்பான பலன்களை பெறுவீங்க அப்படிங்கிறத நம்பிக்கையோடு நீங்கள் வச்சுக்கோங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன மாதிரியான பலன்களையெல்லாம் இந்த ராசிக்காரங்க பெற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. நீங்கள் சமீபத்தில் எந்த கோவிலுக்கு போனீங்க, உங்கள் குலதெய்வத்தினுடைய பெயர் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். நன்றி வியூவர்ஸ்.